அடுத்தது என்னென்னா சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறான், எஹ்தர் சஹத்துல்லாஹி ஃபீ தலாத், 3 விஷயத்தில் இறை கோபத்தை பயந்து கொள்ளுங்கள். எஹ்தர் அன் துகஸ்ஸர ஃபீமா அமரக், அவன் இறைவன் உங்களுக்கு இட்ட கட்டளையில் குறைவிடுவதில் பயந்து கொள்ளுங்கள். வஹ்தர் ஐயராக்க வ அன்த லா தர்லா பிமா கஸமலக், அல்லாஹ் உனக்கு அவன்ட பங்கு கதிரை உனக்கு தந்துட்டான், இதுதான் அவனோட பங்கு, அதில் நீ திருப்தியற்ற நிலையில் அவன் உன்னை பார்ப்பதை விட்டு பயந்து கொள். உனக்கு ஒரு கதிர், உனக்கு எல்லாம் ஒரு பங்கு இந்த உலகத்தில் தந்திக்கிறான், அதில் நீ திருப்தியே இல்லாமல் இருக்கிற நிலையில் அவன் உன்னை பார்க்குறத விட்டும் பயந்து கொள், அல்லாஹ்வுடைய கோபம் உனக்கு என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். அன் தத்லுப ஷைஅம் மின துன்யா ஃபலா தஜிதுஹு அன் தஸ்கத அலா ரப்பிக், உலகத்தில் உண்டை நீ தேடுறாய், உனக்கு கிடைக்கல, இதனால் நீ அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறாய், ஒரு அசௌகரியப்படுகிறாய் என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் உனக்கு வரும். அதில் என்ன செய், நீ அல்லாஹ் இந்த 3 இடத்துல நீ அல்லாஹ் என்ன செய், பயந்து கொள் என்று சுஃபியான் தௌரி சொல்கிறார். இந்த ஜுஹூத் கிதாபுகள் வரா கிதாபுகள் ஏன் படிக்கணும்டா, உள்ளத்தில் நெருடக்கூடிய இடங்கள், நம்ம ஆழ அகங்களை சிந்தனையில் ஓடக்கூடிய அந்த அந்த நோய்கள் எல்லாத்தையும் அது அறிஞர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, பிரித்து எடுத்து அந்த இடத்துல உணர்ந்திருப்பாங்க, அதை ஒத்தடம் வைத்திருப்பாங்க. அதுக்காக வேண்டி அது நம்ம தெரிய வருது, இது ஒரு பகுதி நமக்கு தெரிய வரும்.